இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீமந்த ஃபங்ஷனோட விளாக் தான் பார்க்க போறீங்க. இது வந்து அப்பா சைடு வந்து ரிலேட்டிவ்ங்க. எங்க வீட்டு வழக்கப்படி வந்து தான் இவங்களது மாதிரி தான் வரவங்களாம். அதனால சொல்லி சின்ன சின்னதாக வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை, மாமாவுக்கு வந்து தம்பி இவர், அதாவது சித்தப்பா பையன். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்றதுனால, அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்காக அங்கேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்காக லட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோங்க நாங்கள் வண்டியிலேயே. இங்கே வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உடனே வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம், சாப்பிட கூட இல்லை. ஏன்னா அம்மா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களுக்காக. அங்கே வந்து ஊரில் போய் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட பேரன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பியாக நல்லா அழகாக இருந்தான். நாங்கள் போனதுலேருந்தே எங்கள் கூடவே தாங்க இருந்தான். அவன் கூட செம்மையாக டைம் பாஸு. ஊன்னு பேசிக்கின்னு ஜாலியாக நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான் அந்த பால் புட்டியில். எனக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அவனை விடவே இல்லை, விட்டு வரவும் மனசில்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் போயிட்டாங்க. நாங்கள் அப்புறம் வீட்டில் விட்டுட்டோம். அங்கேருந்து எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லெமன் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க. பாய்.